பூமை வேலைகள் இயக்குனர் திரு அரவிந்த் சார் அவர்களுக்கு எனது மனமான நன்றியை சொல்லியிருக்கிறேன். ஸ்டில் போட்டோகிராஃபர் ரமேஷ் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. நன்றி. அடுத்ததாக இப்படத்தின் தயாரிப்பாளர் திருமதி அனுராதா அன்பரசு அவர்களை குத்துவிளக்கு ஏற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். திரு ஜெயபிரகாஷ் அவர்கள் ரிட்டையர்டு டிவிஷனல் மேனேஜர் இன் LIC அவர்களை குத்துவிளக்கு ஏற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு பேரரசு அவர்களை குத்துவிளக்கு ஏற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். திரு பப்ளு சார், please come over to the dais, please. தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் துணை தலைவர் திரு அரவிந்த்ராஜ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். சண்டை இயக்குநர்கள் மற்றும் நடிகர்கள் சங்கத்தின் தலைவர் திரு டான் அசோக் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு பேரரசு அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். சண்டை இயக்குநர்கள் மற்றும் நடிகர்கள் சங்கத்தின் செயலாளர் திரு சுகுமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம்.
தென்னிந்திய நடன இயக்குனர்கள் மற்றும் நடிகர்கள் சங்கத்தின் தலைவர் திரு தினேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சண்டை இயக்குனர்கள் மற்றும் நடிகர் சங்கத்தின் செயலாளர் திரு சுகுமார் அவர்களுக்கு மரியாதை செய்கிறோம். ஒரு கைத்தட்டல் கொடுத்தீங்கன்னா உற்சாகமா இருக்கும். இப்படத்தின் பாவலர் திரு சிவராமன் அவர்கள் நம்மோட இல்லை, இருந்தாலும் அவருடைய இசைதான் இப்போ நீங்க திரையில பார்த்த பாடல்கள் எல்லாமே இசையமைத்தது எல்லாமே. அவரோட நம்மளோட இல்லைனாலும் நம்மளுடைய இந்த ஆடியோ லான்ச்க்கு கண்டிப்பா ஒரு இடத்துல இது கேட்டுட்டு இருப்பாரு அப்படின்னு நம்புறோம். அவர்களை மரியாதை செய்கிறோம். அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் தமிழ் தாய் வாழ்த்து இசைக்க போகிறோம். தயவு கூர்ந்து அவர் இடுக்கையில் இருந்து பண்ணிருக்கேன். இந்த மூவில என் பேர் உஷா விஜயராகவன். நான் கேட்ட வரைக்கும் இந்த மூவி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு டெல் யூ திஸ், இந்த மூவியோட நாட் மாதிரி வேற எந்த மூவிலே வந்தது கிடையாது. யூ வில் பி ரியலி சர்ப்ரைஸ்ட் when you see the movie. அடுத்தது ஜவாது மலையில் எடுத்திருக்காங்க. லாட்ஸ் ஆஃப் monkeys. ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்திருக்கு. அவங்க சாப்பாடு கூட monkeys எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு இருந்திருக்கு. ஐ திங்க் ஆஞ்சநேயருக்கு நல்லா விருந்து படிச்சிருக்காங்க. ஐ திங்க் த மூவி வில் டூ ரியலி குட். And going uphill and going down the hill, that was a real challenge. ஏறி போக முடிஞ்சது, இறங்கிறதையும் ஒரு சேலஞ்சாக இருந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி they have worked very hard to make this movie. அதுவும் இல்லாமல் அங்கே காட்டெருமை அண்ட் எலிஃபெண்ட் அது நடமாடுற ஒரு இன்ஃபர்மேஷன் வேற வந்திருக்கு. அது வேற ஒரு பக்கத்தில் அங்கே த்ரெட் இருந்தாலும் hats off to our director Anwar sir. Yes, அந்த சேலஞ்ச் எல்லாம் ஓவர் கம் பண்ணி இது பண்ணியே தீர்வோங்கிற ஒரு முடியோட they have really taken up that uphill task and they have completed the movie. அதுக்கப்புறம் குளு மணாலியில் இந்த ஃப்ரீசிங் டெம்பரேச்சர்ஸில் நமக்கு இந்த வாட்டி மார்கழியிலே எவ்வளோ குளிர்த்து, பட் அங்கே போய் வித்தவுட் எனி woolen they had to shoot. I really congratulate Angel for putting up with that and the entire team. I'm sure you will love watching those scenes. It is really Herculean task to go and do it, that too as in the first movie. I really congratulate the entire team. Now over to you, Archana. தேங்க்யூ, நன்றி. அடுத்து இங்க வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களை வாழ்த்துரை சொல்றதுக்காக சில பேரை நான் கூப்பிட போறேன். அதுக்கு முன்னாடி
தமிழ் திரையுலகின் முன்னணி திரைப்பட தயாரிப்பாளரும் விநியோகஸ்தருமான பெருமைக்குரியவர் இவர். கலைப்புலி இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் மூலம் பல தரமான மற்றும் வெற்றிகரமான திரைப்படங்களை வழங்கியுள்ளார். கபாலி, காக்கா முட்டை, விஸ்வரூபம், துப்பாக்கி போன்ற பல வெற்றி படங்களை தயாரித்து விநியோகித்து புகழ் பெற்றுள்ளார். தமிழ் சினிமாவையே உலகளவில் எடுத்து சென்றதில் இவரது பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது. தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் கலைப்புலி எஸ். தானு அவர்களை அன்புடன் ஓரிரு வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. முன்னுரை வழங்கிய சகோதரி அவர்கள் காக்கா முட்டை விஸ்வரூபம் நான் தயாரிச்சுன்னு சொன்னாங்க. அது தயாரிப்பார்கள் மற்றவர்கள் இருக்கலாம், இதெல்லாம் நம்ம பண்ணது தான். மொத்தத்தில் என்னவோ ஒரு உண்மை இந்த விழாவில் முழு வெளிச்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது. லவ் ஸ்டோரின்னு சொல்லும்போதே 100க்கு 200% மிகப்பெரிய வெற்றி அடையும். அந்த வெற்றிக்குரிய பட தலைப்பை சூடிய இயக்குனருக்கு உண்மையிலேயே என்னுடைய மகிழ்வும் நெகிழ்வும் கலந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சற்றப்ப கிட்டத்தட்ட ஒரு 44 வருஷம் இருக்கும். வயசு என்னன்னு கேட்க வேணாம். நம்ம கோல்டன் கோபால் என்னுடைய 1985 நான் யார் படம் ரிலீஸ் பண்ணும்போது அந்த படத்திலிருந்து அதுக்கப்புறம் விஜயகாந்த் சாரை வச்சு நான் கூலிக்காரன், நல்லவன், தெருப்பாடகன் இப்படி பல படங்கள் பண்ணின்னு இருக்கும்போதெல்லாம் ஸ்டண்ட்டில் உதவியாளராக இருந்து மிக சிறப்பாக பணியாற்றியவன். அப்பொழுது அவனை கூப்பிட்டு சொல்லடி நீ படம் பண்ணுறான், நான் அவனுக்கு படம் தரேன்னுவேன். ஆனால் இன்றைக்கி இந்த மேடையில் அவன் மிக சிறப்பான ஒரு ஸ்டண்ட் கோரியோகிராஃப் பண்ணியிருக்கிறாரு. உண்மையிலேயே அதாவது சட்டத்துக்கு உட்பட்டு இராணுவ சம்பந்தப்பட்ட பயிற்சியெல்லாம் தேர்ந்த கலைஞர்களை வச்சு அவர் அமைச்சு ட்ரைனிங் கொடுத்துருக்கிறதுலாம் பார்க்கும்போது உங்களை துப்பாக்கி நான் எடுக்கும்பொழுது அந்த சம்பவம் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஆலவந்தான் எடுக்கும்போது டெல்லியில் பயிற்சி எடுத்ததை கமல் சாரை வச்சு அந்த ஞாபகம் தான் எனக்கு வருது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இயல்புகளை இந்த படம் பெற்றிருக்கிறது. உண்மையிலேயே முன்னாடி பேசுனவங்க சொன்னாங்க, இதுவரை யாருமே சந்திக்க முடியாத, தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு கதையை அமைச்சிருக்கிறாரு இயக்குனர் அன்பரசுன்னு சொன்னாங்க. உண்மையிலேயே இந்த படத்தை நான் முழுமையாக பார்க்கணுன்னு அவளோடு இருக்கிறேன். அப்படிப்பட்ட முன்னுரையை வழங்கியிருக்கிறாங்க. பாடல் காட்சியெல்லாம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. இவ்வளோ நிறைய செலவு பண்ணியிருக்கிறாங்க. புதுமுகங்களை வச்சு நிறைய செலவு பண்ணி, அதான் பேரரசுக்கிட்டான்னு சொன்னேன், என்னப்பா இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு. நிறைய சேஞ்சஸ், ட்ரெஸ்லாம் உண்மையிலேயே எல்லாரும் இந்த படத்தை பார்த்து உண்மையிலே சண்டை காட்சிகளும் சரி, பாடல் அமைச்சதும் சரி ரொம்ப பிரமாதமாக இருக்குது. உண்மையிலேயே இந்த இசையமைப்பாளர் செவி குளிர சிந்தை மகிழ பிரமாதமாக இசையமைச்சிருக்கிறார். காலம் அவர் நமக்கு தந்த அழைச்சி போனாலும் அவருடைய பாடல் என்றைக்குமே நிலைத்து நிற்கும், நீடித்து நிற்கும். அப்படிப்பட்ட படத்திற்கு உண்மையிலேயே பெரிய மனது கொண்டு தம்பி கார்த்திக் ராஜா அவருடைய இசைப்பணியை கொடுத்திருக்கிறாரு. மிக சிறந்த கலைஞர்களில் பின்னணி இசையில் கார்த்திக் ராஜாவை மிஞ்சத்துக்கு யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இசை மேதனுடைய இசை இளவல். நான் ரொம்ப விரும்பி அவர் கூப்பிட்டு பண்ணுவேன். ஆக அவர் ஒரு கூச்ச சுபாவம் உள்ளவர், எல்லார்கிட்டே கலந்து பேச மாட்டார் இவன் மாதிரி. ஆனால் உண்மையிலேயே மிக திறமைசாலி. அவரை இந்த திரையுலகம் பயன்படுத்திக்கணும். இங்கே வந்திருக்கிற அத்தனை கலைஞர்களும் மிக சிறப்பாக அவர்களுடைய பங்களிப்பை நிறைவு செய்திருக்கிறார்கள். இப்படம் மாபெரும் வெற்றி அடைய இறைவனை இறங்கி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக நடன இயக்குனர் மிஸ் டயானா அவர்களை அழைக்கிறோம்.
நன்றி. அடுத்ததாக வாழை ஜானகி அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். அடுத்ததாக முல்லை அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். இவங்களுடைய பங்களிப்பு இந்த படத்துல வந்து சின்ன ரோலோ பெரிய ரோலோ அதெல்லாம் ஒன்றும் கவலையே இல்லை. ஆனா இந்த படம் வெற்றி அடைய எல்லாருடைய சிறப்பும் முக்கியத்துவமும் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். நன்றி. சோ அடுத்ததாக ஸ்டண்ட் மாஸ்டர் திரு கோல்டன் என் கோ. அடுத்ததாக பாஸ்கோ அவர்கள் கேரளா டிஸ்ட்ரிபியூட்டர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். திரு பாஸ்கோ அவர்கள். அடுத்ததாக உஷா அவர்களுக்கு ஒரு பொன்னாடை. நான் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டாங்க. அதனால அந்த ரோல் கண்டிப்பா எனக்கு நேற்று தான் ஃப்ரெண்ட் ஆனாங்க. அவங்க கண்டிப்பா பாக்குறதுக்காகவே கண்டிப்பா இந்த மூவி போய் ஆகணும். நன்றி. அடுத்ததாக ஸ்ரீதேவி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்ரீதேவி அவர்கள். அடுத்ததாக திரு பாண்டு அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். பண்டு பண்டு. திரு துரை பாண்டியன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். சார் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. துரை பாண்டியன் அவர்கள். மனமார்ந்த நன்றி. பங்களிப்பு சின்னதோ பெருசோ ஒரு முக்கியமான இடத்துல இருக்காங்க. சோ அதுக்காக அவங்களை கௌரவப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தம்பி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம்.
வாழ்த்தி கௌரவம் செய்யப்பட்டது. அடுத்ததாக அனைவருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மேடை பார்க்கறதுக்கு. ப்ரொடியூசர் அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுக்கறதுக்கு, அவருக்கு ஒரு தைரியத்தை கொடுத்ததுக்கு, எங்கெல்லாமோ போய் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. சார் சொன்ன மாதிரி, தானி சார் சொன்ன மாதிரி ரொம்ப அருமையாக இருக்குது. விதவிதமான ட்ரெஸ்ஸில் கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. எனக்கு அதில் வந்து அவருக்கு அம்மாவாக நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அன்பு சார். அது ரொம்ப சென்டிமெண்ட்டாகவும் சொல்லக்கூடாது. படத்தை பார்க்கும்போது நீங்கள்லாம் தெரிஞ்சுக்குவீங்க. என் பேரன் இருக்கான் ஒருத்தன், சாரோட பையன் தம்பி, அவர் எனக்கு பேரனாக பண்ணியிருக்காரு. எல்லாருமே எல்லா நடிகைங்களுக்கும் அதில் வேலை பார்த்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அருமையாக இருக்குது படம். பாடல்கள் நல்லா இருக்குது, இசை அருமையாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை போய் தியேட்டரில் பார்க்கணுன்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் இனிய வணக்கம். ஆர்டிஸ்டா? நான் தான் ஆர்டிஸ்ட். பக்கத்தில் வேறு சொல்லிட்டு இருக்கேன். நான் ஓகேவா? ஓகே. ஆக்சுவலாக கதை நல்ல கதை. உண்மையிலேயே நம்ம என்ன சொல்கிறது, ஒரு நாட்டுப்பற்று உள்ள கதை. இது முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2010 அந்த 2000க்கு முன்னாலாம் அது போல் கதைகள் வந்து இப்போ அதிகமாக வரல. இப்போ இந்த படம் நல்ல படம். உண்மையிலே அதுக்கு நான் சொல்லலாம். ஆனால் நான் ஏமாந்த விதத்தை மட்டும் இங்கே சொல்லலான்னு இருக்கேன் சார். அன்பு சாருக்கே தெரியாது நான் ஏமாந்தது. ப்ரொடியூசர் என்னை ஏமாற்றிட்டாங்க, டைரக்டர் அன்பு சார் என்னை ஏமாத்தினார். அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே யோசிக்கலாம். நிஜமாவே ஏமாற்றிட்டாரு. இந்த படத்தில் வந்து நான் அவருக்கு ஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன். என்ன ஏமாத்தினா, பாட்டுக்கு என்னை வெளிநாட்டுக்கு கூட்டு போகிறேன்னு கூப்பிட்டுனே போல. நான் சொன்னேன் அந்த ரோலில் நீங்கள் வர முடியாதுன்னு சொன்னார். நான் சொன்னேன் சைட்ல இருந்தாவது எட்டி பார்க்குறேன் சார், ஒரு ஷாட்டு காமெடிலாம் வைப்பாங்கல்ல, என்ன பண்ணுறாங்க அப்படியாவது சொல்லுங்கன்னு. கடைசி வரைக்கும் கூட்டும் போகிறேன் சொல்லிட்டு பாட்டை எடுத்துகிட்டு வந்து காமிச்சார் எனக்கு. அந்த விதத்தில் அண்ணன் ஏமாத்தினார். மற்றபடி வேறு எதுவும் ஏமாத்தலை. படம் நல்லா வந்திருக்கு. தயவுசெய்து தேட்டரில் பாருங்கள். மிக விரைவில் நாங்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களோட அன்பால், உங்களோட ஆதரவோடு இந்த படம் வெற்றியடைய நீங்கள் தயவுசெய்து வேண்டி எங்களுக்கு வாழ்த்து வச்சுக்கலாம். நன்றி. தேங்க்யூ. அடுத்ததாக ப்ரொடக்ஷன் சரவணன் அவர்களை அன்புடன் மேடைக்கு ஸ்டோரி. இதில் ஒரு கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன்னா இந்த மூவி இதில் நான் ஃபைட் பண்ணியிருக்கேன். கேக்குதா? அந்த மைக்லேயே பேசுங்க, போர்டே மைக்லேயே பேசுமா. இதில் நான் ஃபைட் பண்ணியிருக்கேன். இதில் நான் ஃபைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு கோபால் மாஸ்டர் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த மூவியை போய் கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். அண்ட் மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பவான்களுக்கும் வணக்கம். தயாரிப்பாளர் திருமதி அனுராதா அன்பரசு அவர்களுக்கும், விழாவின் நாயகன் திரு வீர அன்பரசு அவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஸ்ரீதேவி ராமச்சந்திரன். இந்த AAA பிக்சர்ஸ் கமெண்டபிள் லவ் ஸ்டோரி படத்தில் ஹீரோயின் ஏஞ்சலுக்கு மதரா பண்ணியிருக்கேன். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ஒரு வித்தியாசமான கதைக்களத்துடன் கூடிய ஒரு அற்புதமான காதல் கதை. இந்த படத்தில் எங்கள் எல்லாரையுமே ரொம்ப நல்லபடி வழி நடத்தினார் திரு வீர அன்பரசு அவர்கள். ஸோ அவருக்கு என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ். இது அவரோட முதல் படமாக இருந்தாலுமே அது வெளிக்காட்டிக்காத அளவுக்கு
ரொம்ப நல்லாவே எங்களை மென்டர் பண்ணாரு. ப்ரொவைடட் இது அவருக்கு முதல் படமா இருந்தாலுமே அவர் நடிப்பிலையும் சரி, அந்த கதையை கொண்டு போன விதத்துலையுமே சரி ஒரு நல்ல ஒரு முத்திரையை பதிச்சாரு. ஸோ அந்த விதத்தில் என்னோட வாழ்த்துக்கள் சார். எங்கள் எல்லாரையும் ரொம்பவே அழகாக காட்டின டிஓபி மிஸ்டர் வில்லியம்ஸ்க்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை மிகப்பெரிய சக்ஸஸாக கொண்டு வர்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஊடக நண்பர்கள் எல்லாருமே உதவி செஞ்சு இந்த படத்தை ரொம்ப பெரிய சக்ஸஸாக கொண்டு வரணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து திரையுலக பிரம்மாக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த கமாண்டோவின் லவ் ஸ்டோரி திரைப்படத்தின் ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ லான்ச்சுக்கு வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த திரைப்படத்தை பற்றி பேசும்பொழுது எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு காதல் கதை, அதுவும் வித்தியாசமான காதல் கதை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அது என்ன வித்தியாசம்? அதுதாங்க சஸ்பென்ஸ். அங்கே ரொம்ப அற்புதமான காதல் கதை எடுத்திருக்கிறார் நம்முடைய இயக்குனர் மற்றும் ஹீரோ ஆஃப் தி மூவி திரு வீர அன்பரசு அவர்கள். நன்றி ஐயா. ரொம்ப அற்புதமான திரைப்படம். இந்த திரைப்படத்தில் நானும் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் அப்படின்றது நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த ஒரு வாய்ப்பு அளித்த அன்பரசு ஐயா அவர்களுக்கும் ப்ரொடியூசர் அனுராதா அன்பரசு அவர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திரைப்படத்தில் ஹீரோயின் ஏஞ்சல் அவங்களுக்கு அப்பாவாக நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அது ஒரு பெரிய சந்தோஷம். எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அதோட இந்த படத்தை இது ஒரு வித்தியாசமான திரைப்படம்னு சொல்கிறாங்க இல்லையா? எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கோம், நானும் அதான் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த தமிழ் சினிமாவில் இதுவரை தொட்டிராத ஒரு அற்புதமான ஒரு நாட், ஒரு முடிச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். அதை வந்து நேராக நீங்கள் திரையில் வந்து பார்க்கணும். இந்த திரையில் வந்து பார்த்து உங்களுடைய ஆரவாரத்தை தெரிவிக்க வேண்டும், உங்களுடைய சப்போர்ட்டை வழங்க வேண்டும். ஊடக நண்பர்கள் எல்லோருமே இந்த திரைப்படத்திற்கு சப்போர்ட் பண்ணி இதை ஒரு பெரிய ஒரு வெற்றி படமாக ஆக்கி தர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். Hello everyone, I am not very fluent in Tamil yet, so I'll just continue in English. I am really excited for all of you to see this movie. A lot of people have put in a lot of hard work of months and months for what you just saw on screen. I'm very excited for all of you to go to the theaters and watch the movie and really love it. Thank you. டான் அசோக் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இங்கே வருகை தந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் மற்றும் இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அன்பரசு சார் நான் பார்த்தேன். நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன், இருந்தாலும் ட்ரைலர் மிஸ் பண்ணிட்டேன்னு ஒரு ஃபீல் இருந்தது. 2-3 சாங் மட்டும் தான் பார்த்தேன். பயங்கர விஷுவலாக செம்ம ட்ரீட்டாக இருந்தது, எனக்கு பார்க்கும்போது தெரிஞ்சது. ஆனால் கடைசியில் ட்ரைலரும் போட்டீங்க, அதிலே தெரிஞ்சிச்சு படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்ல படமாக வந்திருக்குன்னு நினைக்கிறதில்ல, கண்டிப்பாக நல்லா வந்திருக்குன்னு திரு கோபால் மாஸ்டர் முதலே சொல்லிட்டாங்க. கோபால் மாஸ்டர் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஆக்ஷனாக பார்த்தேன் நான், அந்த எக்ஸ்பீரியன்ஸுன்னு ஒன்று இருக்குல்ல, உங்கள்கிட்ட நாங்கள் நிறைய கற்றுருக்கோம். ஆனால் இந்த படத்தில் நீங்கள் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க, அதுவும் தெரியுது. அது இல்லாமல் மேடம் ஒருத்தவங்க சொன்னாங்க செவ்வாது மலையில் ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு எனக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் ரத்த சாட்சின்னு ஒரு படம் நாங்கள் பண்ணோம். ரொம்ப பயங்கர டஃப்பான ஒரு பிளேஸ் அது. நீங்கள் அங்கே போயிட்டு அவ்வளோ லவ்வோடு இந்த படத்தை ஷூட் பண்ணியிருக்கீங்க. 100% இந்த படம் வெற்றியடைய என்னோடய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த படம் மீடியா கிட்ட தான் இருக்குது, நல்லபடியாக கொண்டு போய் சேருங்க. தேங்க்யூ. ப்ளஸ் இதில் நடிச்சிருக்க அனைத்து நடிகர்களுக்கும், அப்புறம் அதுக்கப்புறம் டெக்னீஷியன்ஸ், ஆல் டெக்னீஷியன் அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.
ஸ்டண்ட் யூனியன் செயலாளர் திரு சுகுமார் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச மேடைக்கு அழைக்கிறோம். இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். மேடையில் வீற்றிருக்கின்ற ஜாம்பவான்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஒரு படம் அப்படின்னும் போது எடுக்கிறது ரொம்ப சிரமம், எல்லாருக்குமே தெரியும். அந்த படம் வெளியே வர்றது ரொம்ப சிரமம். இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச் ஏற்பாடு பண்ணி அதை சரியான விழாவாக எடுத்தும் போதும் மிகப்பெரிய சிரமம் இன்றைய காலகட்டத்தில் எல்லோருக்கும் தெரியும். அந்த வகையில் இந்த படத்தில் சாங்ஸ் பார்க்கும்போது எல்லாருமே பார்த்தோம், ரொம்ப அருமையாக இருந்தது. பாடல் வரிகள் அருமையாக இருந்தது, இசை அருமையாக இருந்தது, அந்த ஒளிப்பதிவு மிக மிக அருமையாக இருந்தது. அதே சமயத்தில் நம்ம அருமையாக ரசித்தோம். ஆனால் அந்த ஒரு லொக்கேஷனும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கிறது அது பார்க்கும்போது இந்த திரையுலகை சேர்ந்த டெக்னீஷியன் அனைவருக்கும் தெரியும். அவருடைய உழைப்பு, கடுமையான உழைப்பு, நல்ல ஒரு பாடல் காட்சிகளாக வந்திருக்கின்றது. அதே சமயத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்க்கும்போது மிக அருமையாக இருக்குது. ஒரு சாதாரண ஆக்ஷன் காட்சிகளாக இல்லை, அது ரொம்ப அற்புதமாக அமைச்சு கொடுத்துருக்காரு நம்ம சன் இயக்குனர் கோல்டன் கோபால் அவர்கள். அவர்களுக்கு எங்கள் யூனியன் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் உண்மையிலேயே லவ் ஸ்டோரி. நான் முதல்ல எங்கள் யூனியனில் அன்பு சார் வந்து பேசும்போதே சொன்னேன், லவ் ஸ்டோரி ஈஸியாக ரீச் ஆகிற ஒரு டைட்டில். எந்த வேர்ல்டு ஃபுல்லாக எந்த இடத்துலையும் இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக நம்ம சொன்னோம்னா லவ் ஸ்டோரி, லவ் ஈஸியாக ரீச் ஆகிற ஒரு ஸ்டோரி வச்சுருக்கீங்க, இப்போ டைட்டில் வச்சுருக்கீங்க, ரொம்ப அற்புதம். கண்டிப்பாக அதுவே வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய சக்ஸஸ்ஸு. ஏன்னா டைட்டில் தான் இப்போ இன்றைக்கி நிறைய பஞ்சம். நிறைய படம் பார்த்துருப்பீங்க, நான் தப்பாக சொல்ல விரும்பலை, டைட்டில் ரொம்ப அற்புதமாக அடையிறது மிக மிக கஷ்டம். அதுவே பார்த்தீங்கன்னா தமிழ் பட டைட்டிலும் நிறைய இடத்துல அமையறதில்லை, நிறைய பேர் ரீச் ஆகுறதில்லை. அதாவது ஒரு டைட்டில் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, வேர்ல்டு ஃபுல்லாக ரீச் ஆகும்னு. நீங்கள் பட்டி தொட்டிலாம் ரீச் ஆகும், சிட்டி சைடு ரீச் ஆகும், வெளிநாட்டில் ரீச் ஆகும். அது அற்புதமாக தேடி அமைச்சிருக்காரு. உண்மையிலே அன்பு சாருக்கு என்னுடைய இதங்கணித நல்வாழ்த்துக்கு. இந்த படத்தில் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரும் மிக அற்புதமாக கடுமையாக உழைத்து இதை ஒரு படமாக கொண்டு வந்திருக்காங்க. அந்த உழைப்பிற்காகவும் இந்த படம் நல்லா வந்திருக்கு. இந்த படத்தை எல்லாம் வந்து தியேட்டரில் வந்து பார்த்து உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கணும். பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் இந்த படத்துக்கு உண்மையிலேயே நீங்கள் வந்து பெரிய வெற்றி படமாக அமையத்துக்கு உங்களுடைய முழு ஆதரவு தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கொண்டு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தையும் என்னுடைய பாராட்டுதலையும் இந்த படத்துக்கு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு முக்கியமான நிகழ்வு, நம்மளுடைய ஆடியோ லான்ச் இப்போ பண்ண போகிறோம், இசைத்தட்டு வெளியிடுதல். ஐ ரிக்வெஸ்ட் த சீஃப் கெஸ்ட் டு ரிலீஸ் தி இந்த திரைப்படம் மற்றும் இசை வெளியீடு மாபெரும் வெற்றி அடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உற்சாகப்படுத்தினா நல்லா இருக்கும். சிறப்பு விருந்தினர்களுக்கு Yes, good evening to everyone. I am Anuradha. Being the producer of this film, it's my privilege to propose the gratitude on this occasion. Let me start by giving the glory to the Almighty God for making today's occasion a resounding success. Secondly, I remember my mother-in-law, my father-in-law, my father and my mother.
I always feel that their blessings are with us. So thank you so much for them. And thirdly is about my family. My family is a very small family with a number of just 52 only. So they are all the way here. Please raise your hand. Those are here. Thank you so much for supporting us and being here. Thank you so much. Thank you so much. And secondly, as my family, that is the production family, that is the Commandovan Love Story. So here, I respect all the dignitaries who are here. Namaste to everyone here. And then the first, when they started this program, they were saying that the compare was saying that முயற்சி திருவினையாக்கும். முயற்சி தான் கட்டாயமாக அன்பரசு சாருடைய முயற்சி. It is not just from the immediately it hasn't been taken, but it has taken for years together, because I know him from 2002. So right from 2002, even before I don't know. So he is interested only in the film. He wants to take how to compose all that one. Even when we are in the travel, he used to give the stories எல்லாத்தையும் எழுதுவாங்க, இல்லைனா வந்துட்டு அந்த லிரிக்ஸ் எழுதுவாங்க. Each and everything எல்லாமே நோட் பண்ணுறது எல்லாமே இருந்தாச்சு. So even midnight when he sleeps also he will write all that one. So அந்த மாதிரியே ஒன்னொன்னுமா கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு ஒரு மனுஷன் வந்துட்டு இவ்வளோ வருஷானிக்கு அதை ஒரு ட்ரீமாக வச்சு இன்னைக்கு இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா இட்ஸ் ரியலி அண்ட் ஹார்ட் ஒர்க். எங்களோட ரிலேட்டிவ்ஸ், ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஹூஎவர் யாரெல்லாம் அவருக்கு 30 இயர்ஸ்லேருந்து தெரியுமோ, எவ்ரி ஒன் வில் சே சாதிச்சிட்டாண்டா. எல்லாருமே சொல்லுவாங்க சாதிச்சிட்டாண்டா. அவர் தேங்க்யூ. எல்லாருமே சொல்லுவாங்க அப்பா சாதிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஒரு இது வந்துட்டு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக வச்சுட்டு ஒரு பர்சனுக்கு இருக்குன்றது வந்துட்டு இட்ஸ் ரியலி கிரேட். அண்ட் ரியலி ஐ ஷுட் அப்ரிஷியேட் ஹிம் ஃபார் திஸ். Secondly, the cast and the crews who are here, everyone, I should thank them. The songs have all came out well. Vasanthi ma'am, ரொம்ப தேங்க்ஸ் மேம். சிவராமன் சாரோட 15 years பேக் எடுத்த அந்த சாங்னுடைய மியூசிக் கம்போஸ் பண்ணினது. நவ் இட் இஸ் வெரி பாப்புலராக போயிருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ ஷுட் தேங்க் ஈவன் த மீடியா பீப்புள் ஆல்சோ. ஸோ ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் அவுட்லுக்கில் இருந்து ஃபர்ஸ்ட் லுக்கில் இருந்துட்டு எல்லா வீடியோஸு எல்லாமே வந்துட்டு யூ ஆர் பீயிங் அப்டேட்டிங் எவ்ரி திங் இந்த சோஷியல் மீடியா. அதனோட ரெஸ்பான்ஸும் ரொம்ப நல்லா வந்துட்டே இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். And see, I have taken a big list because I have to thank each and everyone, because this is the time I can thank everyone. So that's why I have taken it. So first of all, I should thank Perarisa sir and Aravind sir. So thank you so much sir. நீங்கள் 2 பேருமே வந்துட்டு இந்த ஃபிலிமில் நீங்கள் வந்துட்டு கெஸ்ட் ரோல் ஆக்ட் பண்ணினதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் வந்துட்டு regarding the hero and the heroine, ரியலாக வந்துட்டு ஹீரோக்கு ரொம்ப நல்லா அப்ரிஷியேட் பண்ணணும். அண்ட் ஈவன் த ஹீரோயின் ஆல்சோ மேம், the songs all came out well. So now only I am seeing the songs. He has made even that also as a secret. And today only I am seeing being as a producer. Being as a producer, I am seeing the song today. Even my son's song also. Diana ma'am was asking me, ma'am, have you seen your son's song? No. So today only I am seeing it. So that's how he has kept the things secret. So that has to be appreciated, Anbarsu sir. And Dorai Pandian sir and Shaktivel sir, thank you so much. You have been the pillar for him. So all the ways, pillarna வந்துட்டு to the director-க்கு ரொம்ப இதுவாக நீங்கள் வந்துட்டு ஹெல்ப் பண்ணீங்க. Thank you so much sir. And Usha ma'am, thank you so much, who have volunteered yourself to help us. Thank you so much ma'am.
Durai Pandian sir and Usha ma'am, they have a high background profile, but I am not supposed to disclose that because it is being strictly instructed by the director not to disclose, so I am not doing it. But anyway, you can get it later, that information you can get it later from others. Thank you, sir. Thank you so much. But that is your identity, ma'am. Okay. And regarding this, I'm not very clear about the names, all that one. Janaki ma'am and Sridevi ma'am. Thank you so much, ma'am, for supporting us. Thank you, ma'am. Thank you. And then Durai Pandian sir and Mullai sir. Mullai sir, thank you so much, sir. உங்களை நான் விட்டுட்டேன்னு சொன்னேன்னாக்கா நீங்கள் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டியாச்சு. ஸோ அட்லீஸ்ட் வி வில் கன்சிடர் நெக்ஸ்ட் டைம் டு டேக் யூ டு த outdoor shooting definitely. If possible, we try to give an duet song as well. You are here, sir? You are here, sir? Yes. Thank you so much. And then I should thank the cameraman. Sir, thank you so much, sir. The shots, all it came out well. Thank you so much, sir. Thank you so much. And then your team also. I wish even your team also, sir. And then the dance master Diana ma'am and your team. Thank you so much. ரெண்டு பேரையும் நல்லா ஆட வச்சிருக்கீங்க. Thank you so much. Thank you so much. And the fight master, Mr. Gopal sir and your team. Thank you so much, sir. Here I should appreciate one thing. I should tell you, the fight master who has taken up, he made the hero to do all the stunts without any do. That has to be appreciated. So that is there. And the PRO, Mr. Govind sir, is here. Okay, thank you so much, sir, for actively posting all the videos and all the updates, everything in the social media. Thank you so much, sir. And the costumer, Mr. Nathan, sir. Thank you so much, sir. Costumes, ellame songs liye romba nalla vandirukku. Maybe how it will be in the film, I don't know. I'll see, sir. Thank you so much, sir. Costume, sir. And the editor, Mr. Bhuvanesh, sir. Yes, is here. Thank you so much. Ungalod kai romba paathukonga. Thank you so much. And I am the one who is disturbing every time by insisting my other director to see, I want this one in the pattern la ippadi irukano, ellame changes, even the voice, everything. So I am very sorry. But anyway, the things have come out well. Ultimately, the things have come out well. We should think it in that way. Thank you so much. Thank you. And hairdresser Nagamani ma'am and makeup man Dinesh sir. Thank you so much for your support. And Jay Kumar and Saranjeevi sir. Jay Kumar sir. Yeah, he is there. So please, yeah, sir. Thank you so much, sir, for your support. And Saranjeev is here. Please raise your hand. Let me see. Yeah, thank you so much for your support. Yes. And then Soumya Jaykumar. Okay, please raise your hand. Ma'am, thank you so much. Thank you so much. She is the one who has helped the director to write the dialogues, which is being already scripted with a beautiful handwriting. Thank you so much, ma'am. And then Bablu sir, Prithvi sir, Bablu sir. Sir, thank you so much, sir. Thank you so much, sir. My husband, the director has given a big, he has given a big note. He asked me to read that one, so I like to read it. 1 minute. One minute, sir. So he has the Pan-India artist, and then you were saying dynamic hero, all that one. Many lists, he have listed many things, but I forgot. I am very sorry to say this one, sir. But anyway, you are always an evergreen superstar. Thank you so much, sir, for being here and your presence, valuable presence. Thank you, sir. Thank you here. And each one of you who are present here, who have taken the pain
to be here, to be the part of this show. Thank you so much. And I wish everyone to watch this film in the theater, and each one of you requested to watch the film in the theater. So that is there. And then what else I have to say? I have many things in my mind. And one more thing, during the shooting, that is in Manali and even in Jawad Hills and all. So it was really a risky thing all that one. So every day I used to pray to the God, like all the people who were to the trip, to the spot. I pray that they should come back in a safe, with a safe journey. So all that have happened, really thanks to the Almighty. And my son's friend, that is Mr. Akash Muthu's friend, to please raise your hand, Mr. Sai Saktivel and Rishabh. So thank you so much. They have acted in this film. Thank you so much. So I would have missed, in case if I would have missed anyone, please kindly excuse me for being that. So thank you so much for supporting us. And the dinner is, we have who sir, me sir? Okay, multi-language, definitely sir, definitely. At a time we have taken the 3, Tamil, Telugu and Hindi, he has taken it. So all the best, I wish all the best to Anbu sir for taking up this film, and then for your upcoming projects as well. So all the best. Okay, it's just for the fun. Okay, yes. Thank you so much. Thank you all. And one more thing. Diana ma'am is the one who has initiated the shots, everything to Manali, and the songs have all came out well. Really, thank you, ma'am. Diana ma'am, super it was. So I should thank that one. And Jay Kumar sir and Siranjeevi is here. Okay, thank you, sir. Thank you so much for the being. Yes, thank you. Thank you. Good evening. And I feel that definitely we will meet soon in the success meet. All the best to the cast and the cast and the crew. Thank you so much. So all the AAA music, that is the banner of AAA banner AAA Pictures banner Commendable Love Story audio launch ellame, it is coming in the live, so you can watch that one, and everything will be posted in the WhatsApp as well. Am I right, sir? Yes. Yes. Thank you all. Thank you so much for supporting. எல்லாருக்கும் தேங்க்ஸ் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும். அதோட ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது அன்பு சார். அன்பு சார் என்னோட ஒரு சாங்கை பார்த்துட்டு நீங்கள் ஒரு சாங் பண்ணுங்க, நல்லா இருந்தால் நான் எல்லா சாங்கையும் கொடுக்குறேன்னா அதே மாதிரி கொடுத்தாரு. இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், அவர் சொன்ன வாக்கா காப்பாற்றுவார். அது இல்லாமல் நம்ம சம்மந்தப்பட்டவங்க அவங்கள பண்ணுங்க, இவங்க போடுங்க, அந்த மாஸ்டர் போடுங்க, இந்த மாஸ்டர் போடுங்க சொல்லும்போதெல்லாம் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆகல. நான் மாஸ்டர் வச்சு தான் பண்ணுவேன் அப்படின்னு ஒத்த காலேருந்து பண்ணார். அது இல்லாமல் நான் கேட்டதெல்லாம் கொடுத்தாரு. மேம் ஒரே ஒரு சாங் மட்டும் தான் வந்தாங்க. அதுக்கு முன்னாடி மேம் நான் பார்த்ததே இல்லை, ப்ரொடியூசர் மேம். அவங்க வந்தது ப்ரொடியூசர்னு எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு காமா, இங்கே இதுக்குள்ள பேசுகிறாங்கல்ல, அங்கே அவங்க ஒரு குடும்ப பெண் அப்படி இருந்தாங்க. எனக்கு அவங்க தான் ப்ரொடியூசராக அந்த மாதிரி பேசவே மாட்டாங்க, ரொம்ப சைலண்ட். ஆனால் இங்கே இவ்வளோ பேசியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம், எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொன்னதுக்கு. அப்புறம் நம்ம மீடியா நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் தான் எங்களை எந்த ப்ரொமோஷன்லேயும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு கிளிப்பும் போடுறது நீங்கள் தான். எங்களை நீங்கள் தான் ப்ரொமோஷன் நல்லா பண்ணணும். அது இல்லாமல் படம் ரிலீஸ் ஆகும்போதும் உங்கள் ஒத்துழைப்பு எங்களுக்கு வேணும். நல்லபடியாக அந்த படம் ரிலீஸ் ஆகும். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த படத்தை பண்ணும்போது நிறையா சாருக்கு போராட்டம் வந்துச்சு. நான் ஒரு 3 இயர்ஸாக எங்கள் சார் கூட இருக்கேன். ஆக்சுவலி மாஸ்டரோட ஒர்க்கு 3 days தான். பட் 3 இயர்ஸாக அவர் கூட ட்ராவல். ஃபர்ஸ்ட் பர்த்டே கேக் கட் பண்ணி வந்தேன், செகண்ட் பர்த்டே கட் பண்ணேன், தேர்ட் பர்த்டே அவர் தான் கட் பண்ணார். அவர் மொத்தத்தில் பார்க்க போனால் எங்கள் ஃபேமிலியில் அப்பான்னு சொல்லலாம், அண்ணான்னு சொல்லலாம், எது வேணால் சொல்லலாம். எந்த ஃபங்க்ஷன்லையும் எங்களை யாரையும் விட்டு வைக்க மாட்டார். எல்லாருக்கும் கூப்பிட்டு என்ன ஃபங்க்ஷன் எங்களை என்ன பண்ணுமோ கரெக்டாக பேசி மரியாதை கொடுத்து பேசுகிற ஒரு மனுஷன். அவர் இந்த இடத்துல சக்ஸஸ் ஆகிருக்காருன்னா அவரோட தைரியம் மட்டும்தான். அவரோட பிடிவாதம் சொல்லலாம், பிடிவாதம் இருக்கணும் எல்லாருக்குமே. அந்த பிடிவாதனால தான் இவ்வளோ தைரியமாக இந்த இடத்த கொண்டு வந்தார். எல்லாரும் சொல்லுவாங்க, சார்
அப்படி பண்ணலாம் சார், இப்படி பண்ணலாம் சார், எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். கரெக்டான பர்சன் சொன்னால் கேட்பாரு, இல்லைன்னா அவர் இஷ்டம் தான் பண்ணுவார். அது மாதிரி நான் கேட்டதெல்லாம் கொடுத்தாரு, எல்லாம் சப்போர்ட் பண்ணார். நல்ல பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் நம்ம படத்தில் போட்டு பண்ண வச்சார். அவங்கெல்லாம் செம்மையாக அவர் கோஆப்ரேட் பண்ணாங்க. அவர் ஃப்ரெண்ட்லியாக பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சார் செம்ம லெவலில் வந்துருவீங்க சார். அதோட நம்ம ஆகாஷ் அடுத்த கம்மிங் ஹீரோ. ஏன்னா அப்பா அந்த வயசில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி சில படங்கள் நிற்கும் போது அதை ஃபீல் பண்ணி தான் மாஸ்டர் நான் இது பண்ணணும்னு சொல்லி பிடிவாதமாக பண்ணுறேன்னு சொன்னார். அப்போ வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க சார். நான் இப்போ அந்த புலி சிங்கம் வீரர் என்ன சொல்ல அந்த வீரரோட குட்டி கண்டிப்பாக ஜெயிக்கும். ஜெயிச்சு நல்ல ஒரு நேரத்துக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாள் இது. ஏன்னா அன்பர் சார் வந்து எனக்கு ஒரு 25 வருஷமாக பழக்கம். அதை தாண்டி ஒரு வருஷமாக அவர் கூட நான் இப்போ ட்ராவல் பண்ணுறேன். அவர் பக்கத்துலேயே இருந்து பார்க்குறேன். அவருடைய உழைப்பு இடைவிடாது உழைச்சிட்டே இருப்பார். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். விஜயகாந்த் சாருக்கு அப்புறம் நம்ம அன்பர் சாரோட ஆஃபீஸில் தான் 24 மணி நேரமாக யார் வந்தாலும் சாப்பாடு போடுவார், டீ காஃபி கொடுத்துட்டே இருப்பார். இதை நான் இந்த மேடையில் சொல்லணுன்னே முக்கியமாக நான் வந்தேன். இதில் நான் ஒரு 20 நாள் சார் கூட ஷூட் போயிருக்கேன். 20 நாள் ஜவாது மலை, கொடைக்கானல், மகாபலிபுரம் எல்லாமே. ரொம்ப சவாலான ஒரு கேரக்டர். இதில் கமாண்டோ அந்த ஷூ போட்டுட்டு அந்த ட்ரெஸ்ஸு மாட்டிட்டு நைட்டு நாங்கள் 6-7 மணிக்கெலாம் அந்த ஜவாது மலை ஹில்ஸில் ரொம்ப டவுன் ஹெர்த்து போவோம். கேமராமேன்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சார் இந்த படத்தில். நம்ம ஜெயக்குமார் அசோசியேட்டு. அதில் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும் அப்படின்னு நான் ஆண்டவனை வேண்டுறேன். ஏன்னா அவருடைய உழைப்பு நிச்சயம் வீணாகாது. அன்பு சார் ஜெயிக்கணும். கமாண்டோவின் லவ் ஸ்டோரி நிச்சயம் ஜெயிக்கும். நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நானும் பத்திரிகையாளர் தான். 30 ஆண்டு காலமாக பத்திரிகை துறையில் இருக்கிறேன். இருந்தாலும் இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் படங்கள்லாம் நடிச்சிட்டு வரேன். இது எனக்கு ஒரு 10வது படம். வாழ்த்துக்கள் அனைவருக்கும், உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி நன்றி சக்திவேல் அவர்களுக்கு. சீரியர்களில் நடித்ததன் மூலம் ரசிகர்களின் பேரன்பை பெற்றுள்ளார். திரைப்படங்களிலும் அவள் வருவாளா போன்ற படங்களில் நடித்துள்ள அவர் சமீபத்தில் வெளியான அனிமல் திரைப்படத்தின் மூலம் பேன் இந்தியா அளவில் மீண்டும் வலுவாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளார். இயல்பான நடிப்பு மற்றும் கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுக்கும் திறன் இவரது சிறப்பு. திரு பிருத்திவ்ராஜ் அலைஸ் பப்ளு அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். கேட்டது பத்தாது, இன்னும் கொஞ்சம் வரமா. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். அனு மேம் வந்து நிறைய பேசி தேங்க் பண்ணி அப்படியே ஒரு காத்தோரமாக ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிட்டாங்க. டின்னர் இஸ் ரெடி அப்படின்ட்டாங்க. எல்லாரும் நீங்கள் முடிங்கடா டே இப்படி காத்துறாங்க. முடி போங்க, சாப்பாடு வெயிட்டிங்க. எஸ் தட்ஸ் பவுல். நான் வந்து 50 வருஷமாக சினிமாவில் போராட சினிமாவில் இருந்திருக்கேன். பட் இன்னைக்கு நான் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பேன் இந்தியா ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறாங்க. இன்னும் ஒரு 6 மாதத்தில் பேன் இந்தியாவில் பேன் வேர்ல்டு ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. நான் பண்ணுற 2 படம் வந்து 365 லாங்குவேஜில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. சினிமா வந்து என்னன்னாங்க, நல்லா இருக்கும்போது நல்லா இருக்கும், இல்லைன்னு வச்சுங்களேன் யாருமே மதிக்க மாட்டாங்க. ஓகே, நம்ம அந்த பக்கம் அங்கே மூக்கு கீழே இருப்போம், நம்மளை பார்க்காமலே போயிடுவாங்க. இதெல்லாம் கூட நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் வந்து அன்பு சாரை ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நான் பேனாக இருக்கட்டும் கேனாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும், சார் வாங்க சார் உங்கள் பர்த்டேக்கு நீங்கள் கேக் ஏன் கூட கட் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு பர்த்டேயும் என்னை வர வச்சு கேக் கட் பண்ணி 5000 ரூபாயில் ஆரம்பித்து எனக்கு 50,000 வரைக்கும் வந்திருக்காரு. 5 கோடி வாங்கின அவருக்கு. அனு மேடம் சொன்னாங்க, we are a small family of 52. But what you don't know, ma'am, is that இன்னைக்கு வந்து மேடையில்
ஜாமான்லாம் உட்காந்துருக்காங்க, பேரரசர் வந்திருக்காருங்க, அன்பு சார் வந்தார், கார்த்திக் வந்தாங்க. ஏன் அப்படின்னா அன்பு சார் வந்து ஒய்ஃப் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் தவிர அவர் வந்து நிறைய சம்பாதிச்சிருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு அவர் சம்பாதிச்சது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் லவ் தான். கூப்பிட்ட குரலுக்கு நம்ம எல்லாரும் ஓடி வர பாருங்க. இண்டஸ்ட்ரியில் யார் கூப்பிட்டாலும் இட் கேன் பி த இளையராஜா ஃபேமிலி, ஒரு ரமன் ஃபேமிலி, ஒரு டைரக்டர்ஸ். அன்பு சார் வந்து அன்பு அப்படிங்கிற பேர் வச்சதுனால என்னமோ தெரியல, ஹீ இஸ் 24 கேரட் அன்பு. நான் வந்து அவருடைய பெரிய ஃபேன் தான். ஏன்னா எனக்கும் அந்த கதை ஸ்கிரிப்டிங் இதெல்லாம் நிறைய ஆர்வம் உண்டு. அண்டு குட்டியாக அவர் வந்து நிறைய கதை வச்சுருக்காரு. திஸ் இஸ் வெரி குட் ஸ்டோரி. ஆனால் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஒரு ஒரு 50-100 கதை வச்சுருக்காரு அவர். அண்டு சினிமாவில் வந்து அது அப்போ தான் நடக்கும். ஸோ இன்றைக்கி தான் டைம் வந்திருக்கு. அன்பு சார் வந்து அவருடைய பயணம் ஆரம்பிச்சிருக்காருங்க. இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும், நம்மளாம் நிறைய இந்த மாதிரி ஒன்று சேரணும். நிறைய அவருக்கு பாராட்டுகளும் கைத்தட்டுகளும். அவர் வளர வளர நம்மளும் கூட சேர்ந்து வளருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு டின்னர் இஸ் ரெடி. 2 hours நாங்கள் 2 hours கணக்குனா நன்றி வணக்கம்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. ஏன் சொல்ல முடியாதுன்னா முதல்ல ஃபஸ்ட்டில் ஒரு நன்றி சொல்லிக்கிறது யாருன்னா இங்கே வந்திருக்க ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் முதல்ல நன்றி. ஏன்னா பெரிய பெரிய படங்களுக்கு பண்ணுற அதே சப்போர்ட் இந்த சின்ன சின்ன படங்களுக்கு பண்ணுறது உங்களுக்கு கையெழுத்து கும்பிடுங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டில் நன்றி. அதுக்கப்புறம் இந்த படத்தில் கொஞ்சம் ட்ராவல் பண்ணி கொஞ்சம் பேசணும்னு ஆசைப்பட்டேன். இதில் ஒரு 3 பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த 3 பேருக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி நான் பேசுகிறேன். ஃபஸ்ட்டில் நம்ம படத்துடைய தயாரிப்பாளர் அன்பு சாருடைய மிஸ்ஸஸ் தானு மேடம், அனுராதா மேடம் நன்றி. ஏன்னா இது ஏன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த நன்றியை சொல்கிறேன்னா ஒரு ப்ரொடியூசருன்ற அர்த்தத்தில் அவங்க நான் நன்றி சொல்ல. இன்றைக்கி தமிழ் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் இருக்காருங்களா, அவர் இன்றைக்கெல்லாம் போற்றி புகழ்கிறாங்கன்னா என்ன விஷயம்னா அவர் கம்பெனி போனீங்கன்னா சாப்பாடு எல்லாருக்கும் கிடைக்கும். அவங்க தெரிஞ்ச மூஞ்சி தெரியாத மூஞ்சிலாம் கிடையாது, யார் வந்தாலும் சரிங்க சாப்பாடு கிடைக்கும். ஆனால் இங்கே என்ன ஸ்பெஷல்னா அந்த சாப்பாடை அந்த அம்மாவே சேர்ந்து கொடுத்து அனுப்புகிறாங்க. அதுதான் இது யாருக்கும் தெரியாது ஒன்று, உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லணும். ஏன்னா இது மாதிரி இதுக்கப்புறம் எனக்கு ஒரு மேடை கிடைக்க மாட்டேறது எனக்கு தெரியாது. நான்லாம் அதில் சாப்பிட்டோன்னா இங்கே கோடம்பக்கத்துக்கு வந்துட்டாலே சரி, அந்த ஆஃபீஸில் போய் சாப்பிடலன்னா அன்பு சார் விட மாட்டார். காலையில் பிரேக்ஃபாஸ்ட், மதியம் லஞ்ச், நைட்டு டின்னர். யாருக்கு கிடைக்கும் அந்த வசதி? ஆனால் இங்கே இருக்க எல்லா டெக்னீஷியனுக்கும் இல்லாமல் வெளியில் போகிறவங்க டொனேஷன் கேட்க வருவாங்க அன்பு சார்கிட்ட. அவருக்கு கூட்டு உள்ள சாப்பாடு போட சார் என்ன சார் இல்லை மாஸ்டர் ஃபஸ்ட் அவங்க சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் டொனேஷன் போடுவோம். என்னங்க அது பெரிய விஷயம். அதனால் அந்த ஒரு விஷயத்தில் நம்ம மேமுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய அண்ணன் 2வது தானு சார் அவர்கள். நான் இன்னி வரைக்கும் அவர் கூட வந்து ஒரு ப்ரொடியூசராக ட்ராவல் பண்ணுறது இல்லை. நான் அவருடைய தம்பி, அவர் அண்ணன், அவ்வளோதான். அப்படி தான் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் என்னை பற்றி அவர் கொஞ்சம் அதிகமாக பேசினாங்க. சார் சொன்னார், சக்தி சார், நம்ம அன்பு சார் சொல்கிறார் மாஸ்டர் இந்த மாதிரி தானு சார் வந்தால் நல்லா இருக்குன்னு. நம்ம படம் சார் வராரு, என்ன மாஸ்டர் இப்படி அசால்ட்டாக சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை வருவார் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சார் சொன்ன உடனே கால் பண்ணேன். என்னடா என்னாரு, ஆனால் இது மாதிரி சரி ஓகே கூப்பிட்டு வரேன். உடனே கூப்பிட்டு போனால் உடனே பேசணும். ஓகே என்னைக்கு ஓகே வந்துடுறப்போ அவ்வளோதான் வந்துட்டார். அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் அவருக்கு. ஏன்னா சொன்னோடனே வந்துட்டு போனது ஒரு தேங்க்ஸ். 3வது தமிழ் திரைப்படத்தில் வந்து இப்போ ஒரு வளர்ந்து வர டைரக்டர் நம்ம சார் வந்து வளர்ந்துட்டார். ஏன்னா அவர் கூட நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு வெளியே வந்திருக்காங்க. அவர் கூட வந்து வெளியே வந்தவங்கள ஒரு பெரிய டைரக்டர் ஆக போகிறார், பெரிய டைரக்டர் ஆகிட்டு இருக்கிற மிஸ்டர் சுஜித்துக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மாதிரி எனக்கு கிடையாது. ஏன் தேங்க்ஸ் சொல்லணும்னா இங்கே நான் இருக்கிறதுக்கு காரணமே அவர் தான். அது இருக்கார் பாருங்க, அவர் தான். ஏன்னா அவர் தான் என்னை கொண்டு வந்து இங்கே விட்டார் சார்கிட்ட. சார் ஒரு நம்பிக்கையான மாஸ்டர்னா இவர் தான். இன்னைக்கு வரைக்கும் அவர் அம்சத்தில் எவ்வளோ பேர் இருக்கலாம், ஆனால் நான் ஒண்டி தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் எப்பயுமே ட்ராவல் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அவருக்கு ஒரு பாண்டிங் இருக்கு, ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஏன்னா அவரை பற்றி நல்லா புரிஞ்சிட்டு இருக்கேன். அதனால அவர் என்ன சொன்னாலும் கேட்பேன். அது மாதிரி ஒரு அவர் பேர் மட்டும் அன்பு இல்லைங்க,
அரு உள்ளமும் அன்பு. ஓகே, கடைசியாக பாயிண்ட் வந்துடுறேன். இந்த படத்தில் என்ன சண்டை காட்சி எடுத்தாங்க, என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க, அப்படி இப்படின்னு மேடமும் சொல்லிட்டு போனாங்க. அவர் டூப் இல்லாமல் எடுத்தான்னு சொல்லிட்டு உண்மைதாங்க. அவர் ரொம்ப சிரமப்படுத்திட்டேன். ஏன்னா அவர் ரொஞ்சா கொண்டு வச்சுருப்பார். எல்லாம் ஸ்டீல், அது சும்மா டம்மிலாம் கிடையாதுங்க. ஸ்டீலில் இருக்கும். அது எப்படி தெரியல, அவர் ப்ராக்டிஸ் பண்ணே எப்படின்னா எனக்கு புரியல. ஒன்று சுற்றுறதுக்கே கஷ்டப்படுவாங்க. அவர் 2 சுற்றிருக்காரு. இதில் ஒரு ஷார்ட் போட்டிருப்பாங்க ட்ரைலரில், ஒரு ஷார்ட் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, அது வந்து விளையாட்டு இல்லைங்க. ஸ்டண்டில் கூட சுற்றுறதுலாம் நல்லா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவோம். ஏன்னா அதான் இது டங்குன்னு தடையில் போட்டால் குழந்தைங்க தலை. ஆனால் பட்டுச்சு அவருக்கு. ஒரு 10 நிமிஷம் ஷூட்டிங் ஸ்டாப் பண்ணும். சார் இல்லை சார், இல்லை நாளைக்கு எடுத்துலாம் சார். பஸ் அப்படியே பாருங்க, ஒரு டக்கு டக்குன்னு வந்தாங்க, தலையில் நல்லா தேய்ச்சி விட்டாங்கனால எவ்வளோ கொள்கட்ட மாதிரி வீங்கி போச்சு அப்படியே பஸ்ஸுன்னு. சரிங்களா, யாருக்கும் சொல்ல இது வரைக்கும். ஏன்னா இது மாதிரி சந்தர்ப்பத்தை சொல்லிடணும், வேறு வழியில். அவங்க சொன்னாங்க தெரியுங்களா, அனு மேடம் என்ன சொன்னாங்க, அவர் டூப்லாம் மாஸ்டர் எடுத்துருக்காரு. ஆனால் எனக்கு கஷ்டம் தான் சார், நான் பண்ணிக்கிறேன் சார். வேணாம் மாஸ்டர், நான் பண்ணிக்கிறேன் மாஸ்டர், இதுதான் மாஸ்டர், நான் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னாரு. அதில் ரொம்ப திருப்தி. ஒரு சரி, இந்த சீக்ரெட் ஒன்று இருக்குது, வேண்டாம். படத்தில் பார்த்தீங்க. அதே மாதிரி இந்த படத்தில் எனக்கு அவருக்கு ஒரு பாண்டிங் இருக்குது. அதுவும் சீக்ரெட் தான், படத்தில் தெரியும். ஒரு ஸ்டன் மாஸ்டர், ஒரு டைரக்டர், ஒரு ஹீரோக்கும் என்ன பாண்டிங்னு அது படத்தில் தெரியும். ஒரு முக்கியமான பாண்டிங் இந்த படத்துக்கு ஒரு ட்விஸ்டிங்கே நானும் சார் தான், அந்த படத்தில் பார்த்துங்க. இருந்தாலும் மேலும் இந்த படம் வெற்றி பெற எல்லாம் வல்ல ஈசனை வணங்கி வேண்டுகிறேன். இந்த படம் டெஃபினட்டாக வெற்றி பெறாங்க. ஏன்னா இதில் இருக்க உழைப்பு அப்படி. அதையும் மீறி இந்த படத்துக்காக உழைத்த இந்த படத்தில் உள்ள அனைத்து டெக்னீஷியனுக்கும் ஒரு ஆள் 2 ஆளுங்க, எல்லாம் கேமராமேன் உள்பட. ஆனால் கேமராமேன் ரொம்ப தொல்லை கொடுத்துறேன். எங்க ஜேம்ஸ் இருக்காரு பாருங்க, அது இருக்காரு, ரொம்ப தொல்லை கொடுத்தாங்க. எனக்கு அவருக்கு நிறைய ஆர்கியூமெண்ட் வரும். ஆனால் கடைசியில் நான் ஜெயிச்சிருவேன். அப்புறம் பாங்க சார் விஜய் மாஸ்டர் அப்படின்னாரு. ஆனால் அப்புறம் மாஸ்டர் நல்லா தான் இல்லை, சரி எனக்காக ஒரு சார் உனக்காக ஒரு சார் அப்படி எடுத்து ஷாட் எல்லாமே பயன்படுத்திருக்கோம். ஒன்றுத்தையும் நாங்கள் தூக்கி வெளியே போகல, எல்லா ஷாட்டையும் பயன்படுத்திருக்கோம். ஏன்னா அவர் கூட நிறைய ஆர்கியூமெண்ட் வரும். இருந்தாலும் அது நல்லாயிருக்கும். எனக்கு பார்க்கும்போது அது இப்போ நான் எடிட்டிங் பண்ணும்போது பார்த்தேன், எல்லாமே சிறப்பாக பண்ணார். நம்ம கேமராமேன் சாருக்கு ரொம்ப நன்றி. அதுமாரி என் டைரக்டருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ஏன்னா நான் எங்கே இருந்தாலும் எனக்கு ஒரு ஃபோன் அடிப்பாருங்க. அப்படியே எனக்கு அப்படியே குளிச்சா இருக்கும். மாஸ்டர் ஊரில் இருக்கிறீங்களா, இல்லை நம்ம சக்தி சார்ட்ட சொல்லி சன் டிவியில் விளம்பரம் போட்டு நீங்கள் காணலாம் கண்டுபிடிச்சி உங்களுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு கேட்பாரு. சார் இருக்கேன் சார், வந்துடுவோம் சார். அதனால் அவருக்கு ரொம்ப நன்றி. ஒரு முக்கியமான விஷயம், இந்த படம் ஃபஸ்ட்டில் நான் பண்ண ஆரம்பித்த உடனேயுமே இந்த படத்துடைய ராசி அவர்கிட்ட சொல்லிட்டேன். ஒரு 5 படம் கிடைச்சிச்சுங்க. இந்த படத்தை நான் தொட்ட 5 படம் கிடைச்சி. ஃபஸ்ட்டு படம் ஒரு மராட்டி படம் பண்ணேன். ரேட்டு துட்டு கூட சொல்லக்கூடாது, ஏன்னா இங்கே பேஸ் ப்ராப்ளம் இருக்கிறாங்க, விட்டுருக்காங்க. வேணாம், ரேட்டு சொன்னால் அப்புறம் ரைட்டு வந்துடும். ஓகே, அது ரொம்ப விஷயம். அது யார் மூலியமாக கிடச்சின்னா நம்ம டைரக்டர் சுஜித் மூலியமாக கிடச்ச படம். ஓகே, நம்பர் 2 இன்னொரு படம் கோரைக்காரன் ஒரு படம், தமிழ் படம் தான், அது ஒரு படம். அதுக்கப்புறம் காத்தாடின்னு ஒரு படம், அதுவும் தமிழ் படம் தான். அதுக்கப்புறம் ரஜினி சாருக்கு கூலி படத்தில் 35 நாள் ரஜினி சார் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன் 40 வருஷத்துக்கு அப்புறம். இதோடைய அதிர்ஷ்டம் என்னங்க வேணும், அவருடைய அதிர்ஷ்டம் எனக்கு அப்படியே அவர் கூட அப்படியே ட்ராவல்லே இருக்கேன். 35 நாள் கால் சீட்டு கொடுத்தங்க. அதில் ஒரு நல்ல பெரிய அமௌண்ட் கேட்டே இருப்பார். மாதம் எப்படி மாதம் சூப்பராக இருக்கீங்களா, உலகம் பூரா சுற்றினாங்க. துபாய் போனேன், தாய்லாந்து போனேன், பாம்பே போனேன், ராஜஸ்தான் போனேன், ஹைதராபாத் போனேன். ஃபுல்லாக சுற்றி ஒரு நல்ல அமௌண்ட் நல்லா சம்பாதிச்சுட்டு வந்தேன். ஆனால் மாஸ்டராக கிடையாதுங்க. மொத்தம் 8 மாதத்துல நான் ஒரு மாஸ்டர் அவர் கூட ட்ராவலிங். அது சொல்ல தெரியுங்களா, உள்ள 10 பேர் இருக்காங்க தெரியுமா, யார் தெரியுமா, அந்த 10 பேர் நான் ஒரு ஆள், அவ்வளோதான். அது இங்கே வந்து அதிர்ஷ்டம் நான் சொல்வேன். ஒரு ஸ்டண்ட் மாஸ்டராக இருந்தாலும் எதுக்கு ஒரு இது வேணுங்களே. அதனால் திருப்பி நான் அவருக்கு நன்றி சொல்ல என்னால் ஒரு வார்த்தை இல்லை. நன்றி. எங்கள் ஜானகம்மா என்னை பார்த்துட்டே இருக்காங்க, ஜானகம்மாவுக்கு ஒரு நன்றி. இந்த படத்தில் நடிச்ச எல்லாருக்கும் நன்றி. டான்ஸ் மாஸ்டர் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா பாருங்க, அவங்களுக்கு ஒரு நன்றி. இங்கே அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார் ரொம்ப சுருக்கமா பேசிட்டீங்க சார். அடுத்ததாக ஆனா உங்களுடைய பக்கத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். ஆமா, தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்களின் சங்கத்தின் செயலாளர் திரு பேரரசு அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். பக்கத்தினால பயமா இருக்கு. அதுவும் அர்ச்சனா மேடம் சரிக்கா. ஃபைட் மாஸ்டர் கோல்டன் கோபால் வெயிட் வந்துடும்.
நீங்கள் சம்பளத்தை சொல்லாட்டாலும் ரைடு வந்துடும். பின்னாடி உட்காருங்கண்ணா. நீங்கள் என்னைக்கு பயப்படுறீங்களோ நீங்க 30 நாள் பின்னாடி உட்காருங்கண்ணா. 30 நாள் ரஜினியோட பயணிச்சிங்கன்னா வரும். ஆனால் இப்போ கணக்கெலாம் பார்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பண்ணிட்டு கோல்டன் ஓகே ஓகே. மாஸ்டர் ரொம்ப கௌரவமாக தான் இருக்காரு. மாஸ்டர்னாலே நான் அந்த படத்தில் வைப்பேன் திருப்பாச்சியில் ரெவடிக்கல் பேர்லாம் பட்டாசு பாலு, பான்பராக் ரவி, சன்வின் சகடை. அது ரெவடிக்கெலாம் ஒரு அப்படி வச்சா தான் அது ரெவடியை தெரியும். அது மாதிரி எங்கள் இதில் மாஸ்டருக்குலாம் சும்மா கோபால்னா அது வல்படியாது, கோபால் குல்படியா என்ன நாங்களுடைய கோல்டன் கோபால் அது மாதிரி மாஸ்டர்லாம் வச்சுக்கணும். அப்படியே இல்லை இதுக்கு ஒரு கிளாஸ் பண்ணி அவங்க கிளாஸ் பண்ணி வாங்குறோம். நாங்களாம் நானாவது கொக்கி கோபால் வச்சுருப்பேன். தான் சார் பாரு எவ்வளோ நல்ல மனசு, கோல்டன் கோபால். அதுக்கே ரைடு, பேருக்கே ரைடு வரும். மாஸ்டர் முன்னாடியே பேசும்போது சிலட்ட நன்றி உணர்வு இருக்குல்ல, அது ஃபஸ்ட்டு பாராட்டிடணும். இந்த மேடையில் நிறைய நன்றி உணர்வு. ரெண்டும் கூட அந்த ஜுஜித் டைரக்டருக்கு நன்றி சொன்னார். எது மூஞ்சி காட்டிங்க சார், மூஞ்சி காட்டுங்க, உடம்பு காட்டிக்காது. நன்றி அதனால தான் அந்த நன்றி ஒரு காலம் இத்தனை படம் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப அழகாக பேசினேன், என்கிட்டலாம் புதிய மாதிரி பேசினேன். கதாநாயகி ஏஞ்சல் அவருக்கு நன்றி. திருக்குறளில் இங்கிலீஷில் சொன்ன மாதிரி அழகாக பேசிட்டாங்க. சரி ஓகே, கதாநாயகிக்கு தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் பேசிட்டாங்க, ஓகே. ப்ரொடியூசர் வந்தாங்க பாருங்க, அனுராதா, பேர் தான் தமிழ் பேர். எங்களெல்லாம் மேலே வச்சு அரண்மனை இங்கிலீஷ் பேசி நாங்கள் என்ன பண்ணுறது? அப்பப்போ புரிஞ்சிச்சு, அப்பப்போ கை தட்டினோம். அவங்க சமைச்சு நாங்களும் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. ஒரு நாள் வீட்டுக்கு வரோம், சமைச்சு போடுங்க. ஆனால் உங்களுக்கு பெரிய மனசு ப்ரொடியூசர். கணவன் ஒரு பக்கம் டியூட் பாடிக்கிட்டார், இன்னொரு பக்கம் பையன் டியூட் பாடிக்கிட்டார். அப்பனும் பையனும் போட்டு லவ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த படத்தை தயாரிச்சது யாருன்னா அம்மா, ஒரு பக்கம் மனைவி. இந்த மாதிரி குடும்பம் யாருக்கும் கிடைக்கும்? இதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க பாருங்க. அப்பன் பையன் போட்டு லவ் பண்ணுறதுக்கு காசு செலவு பண்ணியிருக்காங்க. புருஷருக்கு காஸ்டியூம் செலவு பண்ணது அதிகமாக இருக்கும். எத்தனை காஸ்டியூம் அவங்க ரசிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு வகையில் நம்ம அன்பரசு, வீர அன்பரசு, அவர் நடித்து சாதிச்சாரோ இல்லையோ, படத்தை இயக்கி சாதிச்சாரோ இல்லையோ, ஒரே ஒரு வகையில் இந்த மேடையில் சாதிச்சிட்டார். அது என்னன்னா, தன்னோட மனைவி வந்து 10-15 தடவை ஹீரோ ஹீரோ ஹீரோட்டாங்க. எங்கேயுமே எந்த பொண்டாட்டியும் புருஷனை ஹீரோ ஒத்துக்கவே மாட்டாங்க. ஒரு 10 பேர் அவங்க வாய் நிறைய ஹீரோ ஹீரோ, இதுக்கு என்ன சாதனை வேண்டி இருக்கு. அங்கேயே அன்பர்ஸு ஜெயிச்சிட்டார். நிறைய குடும்பங்களில் புருஷனை ஜீரோ நினைப்பாங்க, இங்கே தான் ஹீரோ நினச்சிருக்காங்க. ஓகே அன்பர் சார், உங்களை தான் இப்பவும் பேசிக்கிருக்கேன், அங்கேயே எடுத்துருக்கீங்க. அப்புறம் ஹீரோ ஆகிக்கலாம், ஜீரோ ஆக்கி விட்றாங்க. எப்பவுமே ஒய்ஃபை போகும்போது உன்னிப்பாக கவனிக்கணும். ஓகே. அப்புறம் அன்பரசு ஏஞ்சல் 2 பேரும் கொடுமைப்படுத்தியிருக்காரு. குழுமணாலி ஃபுல்லாக பனி படர்ந்து இருக்குது, பார்க்கும்போது நம்மளுக்கு குளிருது. இவரால் கோட் சூட் போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த பனியில்
கதாநாயகி ஷார்ட்ஸ் தொடப்புலாம் தெரியுது. இப்படியே ஒரு ஒரு பொம்பளை பிள்ளைய கொடுமைப்படுத்துறது. இதுக்கப்புறம் அவங்க ஒரு ஜீன்ஸ் போட்டு இங்கே போகிற சால்வை அங்கே சால்வை போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு க்ளோஸ்அப்பும் அவங்களுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு, ரசிக்கிறமாக இருந்துச்சு. இப்போ ஒரு கதாநாயகி ஒரு க்ளோஸ்அப் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் நேரம் க்ளோஸ்அப் இருந்துக்கூடாது, நம்மளுக்கு நினப்பு வரணும். அந்த மாதிரி ஏஞ்சல் அவர்களுக்கு ஒவ்வொரு க்ளோஸ்அப் லட்டு மாதிரி இருந்துச்சு. நம்ம டைரக்டர் விவரமான ஆள். அவங்க தமிழ் ரொம்ப சிரமம் போல கற்றுக் கொடுத்து பாட வைக்கிறது. க்ளோஸ்அப் அப்புறம் பாட வச்சிட்டார், லாங் சைட் நடக்க வச்சிட்டார். அங்கேயே கொஞ்சம் தான். இந்த படம் பப்புல் சார் எனர்ஜி சார். நீங்கள் 50 வருஷம் ஃபீல்டு இருக்குன்னு சொல்கிறாரு. நீங்கள் டி ராஜா இந்த படத்தில் நடிக்கும்போதெல்லாம் அந்த 10th or +2 படிச்சிருக்கோம். ஆனால் இன்றைக்கி வந்து உங்களுக்குள்ள எனர்ஜியை பார்த்துட்டு நமக்கு வெக்கமாக இருக்குது. என்னடா அது அவர் அப்படிங்கிறாரு, எல்லோரும் கைதிட்டாரு. அவர் கைது நானும் கைதிட்டேன். அப்போ ஒரு மனுஷன் எனர்ஜியாக மனசு இருக்கும், நமக்கு கொஞ்சம் எனர்ஜி வந்தது. பாபு சார் நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் இருந்து இவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. தேங்க்ஸ். நம்ம நண்பர் வந்து வெற்றி வேணும் இந்த படத்தில் ஒரு கோ டைரக்டர். ஒரு நாள் ஃபோன் பண்ணார், சார் இந்த மாதிரி ஒரு கமௌண்டாக லவ் ஸ்டோரி இதில் ஒரு கேரக்டர் பண்ணணும் சார் அப்படின்னார். சரி, ஒரு ரொம்ப நண்பர் சார், அவருக்காக நான் யோசித்தேன். வந்துருங்க சார். சரி ஓகே, நம்ம இதுக்கு அதெல்லாம் கேட்கல. எங்கே ஷூட்டிங்னே மேப் அனுப்புனார். ஒரு காலேஜினார். காலேஜில் உங்களுக்கு ஷூட்டிங்னார். மேப் பண்ணிட்டாப்பில் இந்த நசரத்துப்பேட்டை தாண்டணும்னு சொன்னார். என்கிட்ட மேப்பு போட்டு நசரத்தை தாண்டி அந்த பக்கம் திருவள்ளூர் வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. சரி, நான் போகும்போது காலேஜில் ப்ரொஃபஸராக என்ன பலதில் போய்கிட்டு இருக்கேன். என்ன காஸ்ட்யூம் போடலாம், என்ன கேட்கலாம். அங்கே போனோன்னே நீங்கள் டைரக்டர் பேரஸாகவே வந்துருக்கேன்ட்டாங்க. ஆல்ரெடி காஸ்ட்யூம் இருக்குது, காஸ்ட்யூம் வாங்கிட்டாங்க. எவ்வளோ அப்படி தான் இருக்காங்க. சரி ஓகே, இப்போ நடிச்சுட்டு நடிக்கும்போதே எனக்கு ஒரு மைண்டில் போய்கிட்டு இருக்கு, ஃப்ரெண்ட்லியாக கூப்பிட்டாங்களே, இதை கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா. கடைசி முடிச்சுக்கணும், அதை கை கொடுத்துட்டு ரொம்ப நன்றி சார் உங்கள் ஒத்துழைப்புக்கு அப்படி சொல்லி அனுப்பிடுவாங்களா அப்படின்னு டவுட்லேயே இருந்துச்சு. கிளம்பும்போது டக்குன்னு ஒரு கவர் வச்சு அழுத்திட்டாங்க. மனசு அப்போ தான் மனசு அரிச்சு, அப்பா ஏதோ கொடுத்துட்டாங்கப்பா. அது ப்ரொடியூசரோட மனசு. ஒரு ஆள் வந்தால் ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணிக்கலாம்னு இல்லாமல் வந்ததுக்கு ஏதோ கொடுத்து அனுப்பிட்டாங்க. டைரக்டர் பேரஸாக நடிச்சிருக்கிறேன். கமோடோ முன்னெல்லாம் அந்த இராணுவத்தை பற்றி நிறைய கதைகள் வரும், நாட்டுப்பற்று பற்றி நிறைய கதைகள் வரும். விஜயகாந்த் இருக்கும்போது, நம்ம கேப்டன் இருக்கும்போதெல்லாம் நாட்டுப்பற்று கதைகள் அதிகமாக வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார், அவர் ஹீரோ நடிச்சிருக்கும்போதெல்லாம் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கோம். அவர் ஹீரோவாக இருந்து வில்லனாக மாறினார். நம்ம கேப்டன் அவர்களும் அவங்கள்ட்ட மறைச்சிட்டாரு. நாட்டுப்பட்டு கதையே வரல, போச்சு. இந்த இராணுவ சம்மந்தப்பட்ட கதை வந்து துப்பாக்கிக்கு அப்புறம் இப்போ அமரன் படம் தான் வச்சு. அதுக்கடுத்து கமௌண்டோ லவ் ஸ்டோரி. என்ன அந்த கமௌண்டோ கதையிலாம் நாட்டுப்பட்டு இருக்கும், இதில் காதல் போட்டுருக்கும் நினைக்கிறேன். தானே டூயட்டு. 2 பட்டு இருக்கு, நாட்டுப்பட்டு இருக்கு, காதல் பட்டும் இருக்கு. இன்னொன்று சொல்லி ஆகணும், இது வந்து அவங்க அனுராதா மேடம் சொல்லும்போது இங்கிலீஷ் பேசினா அப்போ சிலது புரிஞ்சிட்டோம்ல. அவருடைய நெடுநாள் கனவு அப்படின்னாங்க. அதான் சொன்னீங்க, இங்கிலீஷில் தான் சொன்னீங்க, நெடுநாள் கனவு அப்படின்னாங்க. அது நிறைவேறிச்சு அப்படின்னாங்க. கனவு இல்லை,
கனவுலாம் கலைஞ்சிரும். லட்சியம், கனவு என்பது கலையக்கூடியது, லட்சியம் என்பது கலையாது. அது நிறைவேறும் முறை இது லட்சியங்கிறது தொடர்ந்துட்டே இருக்கும். ஏறத்தாழ 20 வருஷம் பயணம். யாருது 35 வருஷம் பாருங்க. 35 வருஷம் முன்னாடி ஒரு படம் ஆரம்பிச்சு சினிமா மேலே உள்ள காதல், கமாண்டவன் காதல்ங்கிறத விட நம்ம அன்பரசோட சினிமா காதல். 35 வருஷம் முன்னாடி படம் ஆரம்பிச்சிருக்காரு. அது சில சூழ்நிலையில் அது ரிலீஸ் ஆகலை. ஆக்சுவலாக ஒரு கஸ்டமர் ஆஃபீஸருங்க. அவர் தேவையாக இருக்குது, நல்லா சம்பாதிச்சு கொடி சம்பாதிச்சு அழகாக செட்டில் ஆகிடலாம். உள்ள இருந்தே இருக்கு. அதுக்கப்புறம் பணி நிமித்தமாக வேலை பளு இந்த பிஸிலேயே அவர் சினிமா தொடர முடியல. ஆனால் அவருக்குள்ளே இருந்துருக்கு இந்த சினிமா கடை, அந்த லட்சியம். சொல்லக்கூடாது, என்ன சொல்லிடுவோம். படம் இமேஜ் பண்ணால் போயிடும், பரவாயில்ல. ரிட்டையர் ஆகிட்டார், தெரியுதா? கல்யாணம் ஆகி ஹனிமூன் போகிற மாதிரி இருக்கார். ஓகேண்ணே, இமேஜில் போக சொல்ல அப்படி தான் தரோம். ஓகே, இப்போ பணி முடிஞ்சது. அந்த சினிமா தாகம் இருக்குல்ல, சினிமா தாகம், மோகம், காதல் என்ன சொல்லலாம். அந்த சினிமாவில் சாதிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறி. சினிமா அன்னைக்கு எடுத்து எனக்கு அன்னைக்கு முடியல, இன்னைக்கு முடியும். அந்த முடியும் முடியும் முடியுங்கிற அந்த ஒரு வெறி தான் இந்த கமாண்டவன் லவ் ஸ்டோரி. அப்போது சினிமாங்கிறது சாதாரண சினிமாவோட ஈர்ப்பு இருக்குல்ல, சினிமா உண்மை நேசிச்சிட்டா கண்டிப்பாக சினிமா நம்மளை சாதிக்க வைக்கும். ஆனால் உண்மை நேசிக்கணும். சினிமா சினிமாவில் வந்தால் அப்படி பண்ணலாம், அனுபவிக்கலாம், சினிமாவில் வந்தால் இப்போ என்ஜாய் பண்ணலாம். சினிமாவை லவ் பண்ணணும், நேசிக்கணும், வெறி உண்டு இருக்கணும் சினிமா மேலே. அப்படி இருந்தால் என்றாவது ஒரு நாள் 10 வருஷமா 20 வருஷம் ஆகலாம், 30 வருஷம் ஆகலாம், 35 வருஷம் கூட ஆகலாம், சினிமா நம்மளை சாதிக்க வைக்கும். அப்படி 30 வருஷம் சாதிக்க வச்சவர் தான் அந்த அன்பரஸ். இன்னொன்று, என்ன ஃபஸ்ட்டு சின்ன படம். நாங்கள் இங்கேருந்து பார்த்தா எத்தனை லொக்கேஷன்ஸ், எவ்வளோ பிரம்மாண்டம், எத்தனை ஒவ்வொரு பிரேம் அப்படி இருக்குது. ஆக்சுவலி ஒரு சின்ன படத்துக்கான அறிகுறியே இது இல்லை. நீங்கள் ஆர்டிஸ்ட், நீங்கள் தான் புதுசாக தெரியுங்களே தவிர பிரம்மாண்டமான ஒரு படம் தான் அந்த கமாண்டவன் லவ் ஸ்டோரி. இந்த படம் அசலை இப்போ இவருக்கு இதுக்கப்புறம் சினிமா தான். அப்போ இந்த படம் வெற்றி அடையும் போது அவர் தொடர்ந்து சினிமா பண்ணிகிட்டே இருப்பார். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சிறிய முதலீடுகள், இந்த மாதிரி சின்ன சின்ன ஹீரோக்கள், சின்ன இயக்குநர்கள் படம் பண்ணும்போது தான் சினிமா துறையில் சின்ன சின்ன டெக்னீஷியனுக்கெலாம் வாய்ப்பு கிடைக்கும், சின்ன சின்ன நடிகருக்கெலாம் வாய்ப்பு கிடைக்கும். பெரிய பேனர், பெரிய நடிகர்கள் அது வெற்றிங்கிறது போய் பணம் எங்கே சேருமோ அங்கே சேர்ந்துட்டே இருக்கும். அது விஷயம் வீர அன்பரசு மாதிரி இயக்குனர், அனுராதா மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் படம் பண்ணும்போது சின்ன கேமராமேன், சின்ன காஸ்டியூமர், சின்ன மேக்கப் மேன், சின்ன ஆர்ட் டைரக்டர், இப்படி சின்ன சின்ன தொழில்நுட்ப கணக்கெலாம் ஒரு வாய்ப்பு, வருமானம் கிடைக்கும். அது மாதிரி என்னுடைய இதெல்லாம் இந்த மாதிரி படங்கள் ஜெயிக்க வேண்டும். இந்த மாதிரி ப்ரொடியூசர்கள் தொடர்ந்து படம் பண்ண வேண்டும். அப்பொழுது தான் இங்கே இந்த சினிமா நம்பிக்கைக்கு நிறைய தொழிலாளர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த அடிப்படையும் சரி, அன்பரசர் அவரோட அந்த லட்சியம், இந்த வெறிக்காகவும் சரி, உண்மையிலே அனுராதா மேடம் மாதிரி ஒரு மனைவி கிடைச்சதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சுருங்க சார். ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க.
அவங்கவுங்க புருஷன் சம்பாதிச்சு வந்து அந்த மாதம் வந்து நான் ஃபஸ்ட் பைசா வாங்கி வச்சுக்குவாங்க. அப்புறம் அங்கேயே கெஞ்சணும், 1000 ரூபா கொடு, 2000 கொடுன்ட்டு. ஆனால் உண்மையிலே உங்கள் மனைவி உங்கள் லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்காக அவங்க பக்கத்தில் நின்றுருக்காங்க. நல்லா உண்மையிலே இந்த குடும்பம் நீ ஃபஸ்ட்டு போய் குடும்பத்தை சுற்றி போட்டுங்க. முதல்ல பையன் நடிச்சிருக்காப்புல. கமலம் லவ்ஸ்டோரி மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். தொடர்ந்து நீங்கள் படம் பண்ண வேண்டும். இதே மாதிரி சின்ன சின்ன தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம். படத்தில் டிரான்ஸ்மர்ஸ் வாய்ப்பு கொடுத்ததுக்கெல்லாம் அப்போ வயசு சொல்லுங்க என்கிட்ட. ஹீரோட வயசு உங்கள் பையன் வயசு இல்லை, உங்கள் வயசு கேட்குறோம். கலகலப்பா என்னுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு இங்கே வருகை தந்திருக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் பேரரசு அவர்களுக்கு எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் என்னுடைய அழைப்பை ஏற்று பிரம்மாண்டத்துக்கே பேர் போன திரு கலைப்புலி தான் சார் அவர் வந்திருந்தார். அவர் டாக்டரேட் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு இங்கே வந்துட்டார். நான் வந்து அட்டன் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அடுத்து நாங்கள் ஒரு 25 வருஷத்துக்கு மேலே ஒரு நட்பாக இருந்த திரு சிவராமன் மியூசிக் டைரக்டர். நாங்கள் 2 பேரும் கதை பேசுவோம், அவர் டியூன் சொல்லுவார். நாங்கள் ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம். அவர் வந்து ஒரு 3-4 சாங்கு டியூனை கம்போஸ் பண்ணிட்டாரு. அது மேலே ஒரு இன்வால்மெண்ட் ஜாஸ்தியாக இருந்துகிட்டே இருந்தது. அதை வந்து கஷ்டப்பட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை முடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். கார்த்திக் ராஜா சார் அப்ரோச் பண்ணும்போது அவர் சொன்னார், நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னார். கேட்ட உடனே சரின்னு சொல்லிட்டாருன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்ன சம்பளம் கொடுக்கணும்னு கேட்டேன். நான் எதுவும் டிமாண்ட் பண்ணல, நீங்கள் எதை கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். அது சூப்பர் மியூசிக் டைரக்டருங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நைட்டு போய்ட்டு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சாங் வேணும்னு கேட்டேன். நைட்டு 8 மணிக்கு கேட்டேன். சரி பண்ணிடலாங்கன்னாரு. போயிட்டு வீட்டுக்கு போய் படுத்துக்கிட்டேன். காலையில் 8 மணிக்கு ஃபோன் வருது அவர்கிட்ட இருந்து. என்னன்னா, சாங்கை கம்போஸ் பண்ணி அதை யார் பாட வச்சாருன்னு தெரியல, பாடிட்டு காலையில் 8 மணிக்கு எனக்கு போட்டு காட்டினார். அதாவது ஒரு இரவுக்குள்ளார கடுமையாக வேலை செஞ்சு அதை வந்து அற்புதமான சாங்காக கொடுத்தாரு. நான் பிரமிச்சு போயிட்டேன், என்னடா இந்த மாதிரி ஒரு சாங்காக கொடுக்குறாருன்ட்டு. படத்தில் தான் நீங்கள் பார்க்கணும், அதை வந்து நான் போட்டு காட்டக்கூடாதுன்னு தான் ஒரு 4 பாட்டை ஒதுக்கி வச்சுருக்கேன். அது அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கதை ஃபுல்லாக தெரிஞ்சு போயிடும். அவர் ஒரு மியூசிக்கு மேஜிக்கல் மேன் தான் சொல்லணும். அதாவது ரீரெக்கார்டிங்கு கூட எனக்கு 21 நாள் டைம் வேணும்னு கேட்டார். சரிங்க சார்னு விட்டுட்டேன். அது என்ன 21 நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து திருவண்ணாமலை போவார், அவங்க சொந்த ஊருக்கு போவார், வருவார். ஆனால் நைட்டில் உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அது எனக்கு தெரியல, நிறைய பேர் அவரை மிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வெரி சாஃப்ட் நேச்சர். இன்னொரு விஷயம் என்னென்னா, பாவலர் வரதராஜன் சார் அவரோட புதல்வன் சிவராமன் இசையில் திரு இசைப்புயல் ஏஆர் ராமனின் தங்கை இஸ்ரத் காதரி அவர்களை அணுகிய போது அவர்களும் எனக்கு மறுப்பு தெரிவிக்காமல் இந்த படத்தில் 2 பாடல்களை பாடி தந்தார்கள். அந்த 2 பாடல்கள் தான் இந்த குரூப் நாட்டில் நீங்கள் கேட்ட பாடல்கள். அவங்களும் எதுவும் என்கிட்ட எதுவும் பேசல, டிமாண்ட் பண்ணல, எதுவும் கேட்டது கிடையாது. கேட்ட உடனே பாடி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, லிரிக்கல் வீடியோக்காக நீங்கள் குரூப் நாளி வரணும்னு கேட்டிருந்தேன். அவங்க சிரமம் பார்க்காம வந்து அதை அங்கேயே பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்னைக்கு ஈவினிங் இனிமேல் நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். அந்த பாடல்களை நீங்கள் AAA மியூசிக்ஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது இருக்கும். இவங்க வீட்டு கலவையில் இந்த வீட்டு கலவையை கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். ஆனால் 2 பேர்கிட்டையும் நான் நட்பாக பழகினால யாருமே வந்து அது நான் பண்ணலை அப்படின்னு சொன்னதில்லை, பண்ணி கொடுத்தாங்க.
இது ஒரு பெரிய இதாக தான் பண்ணியிருக்கேன். எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, பேரர் சாரை கூப்பிட்டோன்னா வந்து சின்ன கெஸ்ட் ரோல்னாலும் பண்ணி கொடுத்தது ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் பிரம்மாண்டம் இயக்குனார். அவரை போய் நான் இயக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அவருக்கு விஜய் சார், விஜயகாந்த் சாரெல்லாம் வச்சு பண்ணார். அவர் எப்படி உள்ளுக்குள்ள ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருந்தது. அதே மாதிரி ஊமை விழிகள் இயக்குனர் வந்து அரவிந்தராஜ் சார் இயக்குறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னீங்கன்னா, பிருத்திவிராஜ் அவர் வந்து ரொம்ப பிஸியாக இருக்காருங்க. ஒரு 27 படங்கிட்ட பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்லியே நான் கூப்பிட்டேன். நான் என்னென்னா, நான் வந்து எனக்கு ஒரு நாள் கால் ஷீட் வேணும்னு கேட்டேன். நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், டே நைட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. சரி, எனக்கு ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டு போடுங்க அப்படின்னு போட்டேன். போட்டோடனே நைட் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு காலையில் வந்து நேராக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அப்படியே ஏர்போர்ட்லேருந்து வந்தார். வந்துட்டு எனக்கு ஆக்ட் பண்ணி கொடுத்துட்டு திரும்ப ஈவினிங் ஃப்ளைட்டில் பிடிச்சிட்டு அடுத்த நைட் ஷூட்டிங் போயிட்டார். அவரோட ஹார்ட் ஒர்க்கும் சரி, அவரோட டெடிகேஷன் சரி, ஹி இஸ் கிவிங் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரெண்ட்ஷிப். அந்த ஒரு எதுவுமே மறுப்பு தெரிவிக்காமல் என்னோட நட்பு அவர்கிட்ட தொடர்ந்துட்டே இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். என்னோட எல்லா படத்துலையும் அவர் பயன்படுத்தணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஏஞ்சல், நான் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். உண்மையாலுமே ஐஸ் பேக்ரவுண்டில் வெறும் சாரியில் தான் வந்து அவங்க கீழே படுத்து ஆக்ட் பண்ணாங்க. அவங்க லிரிக் தமிழ் பேசுகிறது கொஞ்சம் கஷ்டம். நல்ல ட்ரைனிங் கொடுத்தேன், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. நல்ல டெடிகேஷனாக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. கொஞ்சம் ஸ்பார்க் பிடிக்கிறது தான் கஷ்டம். ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, டக்குன்னு முடிச்சுடுவாங்க. இவங்கள வந்து ஃபஸ்ட் கிளாஸாக நடன இயக்குனர், டான்ஸ் மாஸ்டர், நல்ல ட்ரைனிங் கொடுத்துட்டு நல்லா என்னையும் ட்ரைனிங் பண்ணாங்க, அவங்களுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்தாங்க. நல்ல ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஃபைட் மாஸ்டர் கோல்டன் கோபால் சார், அவர் வந்து என்னோட ரொம்ப வெரி லாங் டைம் என்னோடய ப்ராக்டிஸ் அவருக்கு தெரியாது. ஆனாலும் அவர் சொன்னோன்னே இது டூப் இல்லாமல் நான் பண்ணிடுறேன், நானே பண்ணிடுறேன். ஒன்று இங்கே வந்து எனக்கு பேசிக் குங்ஃபு ட்ரைனிங் கொடுத்தது வடிவேல் இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு ரொம்ப அமைதியாக. அதே மாதிரி என்னோட அழைப்பை ஏற்று நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு கங்கைமரன் சார் வரதா இருந்தது. அவரோட நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இறந்துட்டு இருக்காங்க பெங்களூரில். அதனால் அவர் ஃப்ளைட்டில் போகும்போது அங்கேருந்து எனக்கு அவர் போகிற கண்டிஷன் என்னன்னு பார்த்துட்டு வீடியோ பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. ஸோ அவர் சரி, ஓகே சார், நோ ப்ராப்ளம், நான் அடுத்த இதில் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஆர்கே செல்வமணி சார் வரணும். அவர் ஒரு விஐபியோட மேரேஜுக்கு பெங்களூர் போயிட்டார். ஸோ அவர் வர முடியல. அவருக்கும் என்னோட ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா கூப்பிடும்போதெல்லாம் போய் பார்க்கும்போதெல்லாம் டக்குன்னு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவார். அவரும் சரி, பேரரசு சாரும் சரி. அவர் வந்து ஏன்னா இந்த இயக்குனர் சங்கத்துக்கு நான் அது ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன். அந்த இயக்குநர்கள் எல்லாருமே வந்து கூப்பிட்டோன்னு வந்தாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கே போகும்போது ரொம்ப இதுவும் இருந்தது. இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர்களுக்கும் நான் வந்து இதை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2-3 பேர்த்துக்கு மிஸ் பண்ணிட்டேன் சால்வ் போடுறதுக்கு. சசனா ரோஸ் அண்டு சுஜித், மாணிக்கராஜ் சார் கொஞ்சம் வாங்க சார். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தோட ஹிந்தி வருஷனை வந்து மியூசிக்கை வந்து எனக்கு வந்து ப்ராப்பராக பண்ணி கொடுத்த திரு சத்யா அவர்களை கொஞ்சம் மேடை கலைக்கிறேன். கொஞ்சம் ஃபுல் ஹிந்தி வெர்ஷன், தமிழ் சாங்ஸை விட ரொம்ப ஹிந்தி ரொம்ப நல்லாயிருக்கும்.
மக்கள் கைத்தட்டினால் கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். விட்டுட்டா நல்லா இருக்காது, அவங்களையும் எல்லாருக்கும் பண்ணியிருக்கேன். இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, வாழை ஜானகி மேடம் அவங்க வந்து சும்மா அப்படி எல்லுன்னா என்னைய நினைப்பாங்க. மேடம் இப்படி இந்த இடத்துல அழுவணும் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ அற்புதமாக அழுவாங்க. நிறைய சென்டிமெண்டல் இருக்குது, அது நீங்கள் படத்தில் பாருங்கள். இன்னொரு விஷயம், அப்புறம் ஐ வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு மை ஒய்ஃப். என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய நாள் நான் விட்டுட்டு போயிடுவேன். குருமலைக்கு போனாலும் சரி, இப்போ ஒரு 10 நாள் ஃபாரஸ்ட்டில் இதில் இருக்கேன். எனக்கும் கஷ்டமாக இருக்கும், ஆனால் அவங்களோட வழி எனக்கு புரியும். பட் என்ன பண்ணணும், நான் ஒரு இலக்கோடு போயிட்டுருக்கேன். அது அவங்களுக்கும் சரி, என்னோடய மதர்லாவுக்கும் சரி, என் சன்னுக்கும் சரி, அந்த பெயினை தாங்கிக்கிறதுக்காக மன்னிச்சுடணும். நீங்கள் என்னோடய அழைப்பை ஏற்று என்னோட பெரிய அக்கா வந்திருக்காங்க, தங்கை வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சிரமத்தோடு வந்திருந்தாலும் ஒரு நன்றி சொல்லியிருக்கேன். என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே ஒன் சே தேங்க்ஸ். டோட்டல் ரிலேஷன்ஸுக்கும் வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். வேறு ஒரு இயக்குனரை மிஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரமேஷ் இயக்குனர். அவரும் வந்து ஒரு டைரக்டர் தான், ஒரு 10 படம் பண்ண டைரக்டரு. கொடுத்தணும் இல்லை வேண்டாம், சரி வாங்க.